நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்காக இன்றைக்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன், எஸ்சிடிசி பஸ் எல்லாமே ஃபுல்லு. டிஎன்எஸ்சிசி பஸ் ஏதாவது நிற்கிதா பார்த்துட்டு, டிஎன்எஸ்சிசி பஸ் இருந்ததுன்னா அதில் ட்ராவல் பண்ணுவோம். டேரெக்டாக சென்னை டு மயிலாடுதுறை பஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா ஏதாவது பஸ் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அதுபோக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு திருவண்ணாமலைக்கு வந்து காஞ்சிபுரம் வழியாக பஸ் ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறலாம். பஸ் இருந்ததுன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் மயிலாடுதுறை ட்ராவல் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூட்டம் நிறையா வர்றாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கேயுமே ஆட்டோக்கள் நிறையா நிற்கிது, பயணிகளும் உள்ள நிறைய பேர் போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ பயணிகள் போகிறாங்க பாருங்கள். பயணிகளா இல்லை வந்து பிளாட்ஃபார்மில் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களா தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் தூங்குறாங்க. நம்ம போயிட்டு பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர் வந்து இங்கே தூங்கி எந்திரிக்கிறாங்க பாருங்கள். லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மு. அப்படியே ஏதோ புதுசாக போர்டு வச்சுருக்குறாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள். நிறைய பேர் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது. ஒரு வகையில் நல்லது தாங்க. சும்மா கிடக்கிற பஸ் ஸ்டாண்டில் தூங்கி எந்திரிக்கட்டுமே. சிதம்பரம் பாண்டிச்சேரி பஸ் நிற்கிது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் என்ன பஸ் நிற்கிது, எவ்வளோ பேர் தூங்குறாங்க. நான் ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு கிடச்சா மட்டும் தான் போவேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மயிலாடுதுறை ஊருக்கு ட்ராவல் பண்ணதே கிடையாது. இடவிடமாக பஸ் ஏறி எங்கேயாவது இறக்கி விட்டு போயிட்டாங்கன்னா அது வேறு தலைவலி. அதனால தான் காஞ்சிபுரம், செய்யார், திருவண்ணாமலை பஸ் நிற்கிது பாருங்கள். திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குங்க கோயம்பேட்டில் இருந்து. நிற்கிது பாருங்கள் திருவண்ணாமலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து பஸ் இருக்கு பாருங்கள். எந்த வழியாக போகுது? திருவண்ணாமலை, பூந்தமல்லி, காஞ்சிபுரம், வந்தவாசி, சேத்பட், திருப்பத்தூர், வேலூர் இடைநிலா பேருந்து. அதுவும் திருவண்ணாமலை தான் நினைக்கிறேன். வேலூர் பஸ்ஸு. பட் என்ன எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து பஸ் இருக்குங்க. அப்படியே சுற்றி வரும். நாகப்பட்டினம் பஸ் இருக்குது. திருப்பத்தூர், வேலூர், சென்னை எஸ்சிடிசி. திருப்பத்தூர், வேலூர், சென்னை. திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு நிறையா இல்லைனா கூட ஒரு சில பஸ்ஸுகள் இருக்குது. இது எந்த ஊர் இவ்வளோ கூட்டம் நிற்குது? திருப்பத்தூர். பழைய பஸ்ஸுங்க, புது பஸ்ஸு. டிஎன்எஸ்சிசி பழைய பஸ்ஸு. தருமபுரி பஸ்ஸு. எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுங்க இவ்வளோ பேர் இருக்காங்க? தருமபுரி ஏசி பஸ்ஸு. தருமபுரி இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஏசி ஸ்லீப்பர். ஓசூர் நான்ஸ்டாப். ஓசூர். திருநள்ளாறு பஸ்ஸு நிற்குது. ஓசூர். நிறையா பஸ் இருக்குங்க. பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கூட்டம்லாம் கூட ஓரளவு கூட்டம் இருக்குது. லாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா பெங்களூர் பஸ்ஸு. நம்ம அப்படியே லெஃப்ட்டை கட் பண்ணி நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸாக பெங்களூர் பஸ் நிற்கிது. பெங்களூர், சித்தூர் இந்த பஸ்ஸில் நிற்கிது. முன்னாடி போயிட்டு வேளாங்கண்ணி பஸ் வந்து நிற்கிது. வேளாங்கண்ணியும் இந்த ஒரு மயிலாடுதுறை. காரைக்கால் போகிற பஸ்ஸும் மயிலாடுதுறை இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் கேட்டு பார்க்கலாம். எல்லாம் பெங்களூர் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு வியூ வந்து நாங்கள் முன்னாடி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து காமிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு பஸ்ஸு போர்டெலாம் தெரியும். பெங்களூர். பெங்களூர்.
திருவண்ணாமலைக்கு செகண்ட் ப்ராப்ளம் பஸ் நிற்கி பாருங்கள். இன்னைக்கு பாருங்கள், இந்த ஒரு பஸ் நிற்கிது திருவண்ணாமலை. நான் அப்படியே முன்னாடி போய் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூர் பஸ் நிற்கிற இடத்துலேருந்து வந்தேன். இப்போ அப்படியே போய் காட்டுறேன் பாருங்கள். மயிலாடுதுறை பஸ் ஒன்று நிற்கிது, சிதம்பரம். நிறைய மிஸ்ஸு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது கடலூர் பஸ் நிற்கிது. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த 2 ஏசி பஸ்ஸில் கேட்டோம், டிக்கெட்டு ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஈசிஆர் ரைடர் காரைக்கால் சிதம்பரம் போட்டிருக்காங்க. இந்த ஏசி பஸ்லேயும் கேட்டோம் மயிலாடுதுறை. நாகப்பட்டினம் பஸ்ஸு அதுலேயும் டிக்கெட் இல்லைங்க. அதுவும் மயிலாடுதுறை முன்னாடி எங்கேயும் இறக்கி வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் டிக்கெட் இல்லை. எல்லாமே ஃபுல்லுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லு. சீட்டாவது இருப்பான்னு கேட்டால் சீட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ்லாம் செம ஃபுல்லு. ஒருத்தர் கூட ஏற்ற அந்த டிரைவருக்கு பின்னாடி கூட ஆல்ரெடியாக நிற்கிறாங்க ஏறி போகிறது. நாகப்பட்டினம் பஸ்ஸு. ஸோ நம்ம ப்ரைவேட் பஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு டிஎன்எஸ்சிசி ஒன்று நிற்கிது. ஆனால் பாவிங்களா, அதுக்குள்ளே அவனும் போயிட்டான்டா. ஒரு டிஎன்எஸ்சிசி நின்றுது, அதுவும் போயிடுச்சுங்க. அதுக்குள்ளேயே நிற்கிது பாருங்க. அந்த டிஎன்எஸ்சிசி அதுவுமே ஃபுல்லுங்க. வண்டி ஃபுல்லு. அதுவுமே அதுலேயுமே நம்ம வந்து ஏற முடியாது, வண்டி எடுத்துட்டாங்க. மயிலாடுதுறை பின்னாடி ஒன்று வருதா, அது வந்து ரிசர்வ் பஸ்ஸுன்ட்டாங்க. ஸோ அதுவும் ஃபுல்லு. இந்த மயிலாடுதுறையும் ஃபுல்லு வருது பாருங்கள். டிஎன்எஸ்சிசி நிறையா மயிலாடுதுறை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டான போகணும். மயிலாடுதுறை பஸ், மயிலாடுதுறையும் மாயாவரம் ஒன்று தானா பஸ்ஸு ஃபுல்லு. இந்த பஸ்ஸுமே ஃபுல்லுங்க. அங்கங்கே ஒவ்வொரு சீட் இருக்குது. இதை நம்பி நம்ம ஏற முடியாது. அங்கங்கே இறக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேங்க, பஸ்ஸு வந்து ஃபுல்லு, அதுவும் ஃபுல்லு. அடுத்து வந்து பஸ் இருக்கா என்னன்னு தெரியல. இது எல்லாமே பெங்களூர் பஸ்ஸுகள். நம்ம அப்படியே எங்கேயாவது டவர் கிடைக்காதுன்னு பார்த்து ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் போகலாம். ஒரு 10:30 போல் ஏதாவது பஸ் இருந்தது அப்படின்னா புக் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். திருநள்ளாறு பஸ்ஸு நிற்கிது. பட் ஆனால் இது என்ன கணக்குன்னு தெரியல. இது எடுப்பாங்களான்னு தெரியல. பஸ் நிற்கிது திருநள்ளாறு. ஸோ யூஸ்வல் உங்களுக்கு எங்கள் சைடு எல்லாமே தெரியும், பெங்களூர் பஸ்ஸுகள் தான். இப்போ நம்ம வரமாக உட்காந்து டிக்கெட் புக் பண்ணலாம். இப்போ டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி டிக்கெட் கிடைக்காததுனால நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். லயன் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ட்ராவல்ஸ் வந்து நான் தூத்துக்குடி, திருச்சி இந்த ரோட்டில் அதிகமாக பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரும் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த ஈசிஆர் சைடு வந்து இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறேன். முன்னாடி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதில் டிக்கெட் போட்டிருக்கேன். 1065 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் ஃப்ரைடே நம்ம கொடுத்து தான் ஆகணும். என்ன ஒரு பிரச்சனைனா, நான் மயிலாடுதுறைக்கு முன்னாடியே இறங்கணுங்க. இந்த ஊர் பேர் மட்டும் நான் கேட்டு வச்சுருக்கேன். மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிற வழி. அதாவது காரைக்கால்லேருந்து மயிலாடுதுறை வந்தால் அதுக்கு முன்னாடியே, இல்லைன்னா காரைக்கால் மயிலாடுதுறை டு காரைக்கால் போனால் அங்கே கலெக்டர் ஆஃபீஸோ ஏதோ சொன்னாங்க, அங்கே இறங்கணும். ஸோ அதுக்கு கரெக்டான பஸ்ஸு பார்த்து ஏறினா தான் உண்டு. இல்லைன்னா அவங்க இங்கே நிப்பாட்ட மாட்டேன், அங்கே நிப்பாட்ட மாட்டேன் சொல்லிட்டாங்கன்னா சங்கட்டமாக போவோம். அதனால தான் நான் பார்த்து ஏறிக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே வெளியில் போயிட்டு நம்ம லைன் ட்ராவல்ஸ் வந்து எங்கே நிற்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் திருவண்ணாமலை ஒரு பஸ் வந்து படிப்பாங்க, செய்யாறு. ஓகே, லயன் ட்ராவல்ஸில் போர்டிங் மட்டும் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. லயன் ட்ராவல்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஜேர்னி நம்மளுக்கு எப்படி அமைஞ்சதுன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், திருவண்ணாமலை 422. ஆக்சுவலாக நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 422 காஞ்சிபுரமாக திருவண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றாங்களா இல்லை வந்து புதுசாக ரூட் விட்ருக்காங்களான்ட்டு சரியாக தெரியல. பட் அடுத்த வீடியோ நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம வந்து திருவண்ணாமலை ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கோம் காஞ்சிபுரம் வழியாக.
அதில் கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம சொல்லிடலாம்.